வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவல், மழை வாய்ப்புகள், வெப்பநிலை, மீனவர்களுக்கான எச்சரிப்பு போன்ற ஒவ்வொரு தகவல்களையுமே இந்த வீடியோவில் நீங்கள் முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் காலை 6 மணி அளவில் இலங்கை தேசத்தினுடைய கிழக்கு மாகாணம் மற்றும் தென் மாகாண பகுதிகள் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைய வெப்பநிலையை பொறுத்தவரையில் தமிழகத்தில் காலை வேளைகளில் பரவலாக வறண்ட வானிலை இருக்கும். இலங்கையில் மழையின் காரணமாக வெப்பநிலை சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ மீனவர்களுக்கான எச்சரிப்பை பொறுத்தவரையில் இன்றைய தினம் தமிழகத்துக்கு எந்த ஒரு எச்சரிப்பையும் இல்லை. இலங்கையிலுமே புயல் எச்சரிப்பு இல்லை. ஆனால் மழையின் காரணமாக மீனவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு செல்ல வேண்டும். உங்கள் உள்ளூர் வானிலை தகவலுமே நீங்கள் ஒரு முறை பார்த்துவிட்டு செல்வது என்பது உங்களுக்கு நல்லது. ஸோ இன்று பிற்பகல் 1 மணி அளவில் இலங்கை தேசத்தில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். குறிப்பாக கிழக்கு மாகாணங்கள், மத்திய மாகாண பகுதிகள், தெற்கு மாகாணம் வரைக்கும் அநேக இடங்களில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். வாழைச்சேனை, மட்டக்களப்பு, மகாஓயா, அம்பாறை, களுவாஞ்சிக்குடி, பதுளை, அதே போல் ரத்தினபுரி வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும். ஸோ அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற விவசாயம் செய்கின்ற நண்பர்கள், நீங்கள் இன்றைய தினத்தை மழையின் அளவை பொறுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் மழை பொழிவு அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர சற்று தீவிரமாக மழை எதிர்பார்க்க போகின்றோம். எனவே நீங்கள் இன்றைய தினம் இலங்கை, தமிழகத்திற்கு மழை மிகவும் சாதாரணமாகவே இருக்கும். இலங்கையில் பிற்பகலுக்கு பிறகு ஓரளவுக்கு மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். எனவே காலை வேளைகளிலே அறுவடை செய்கின்ற நண்பர்கள், நீங்கள் இலங்கையிலிருந்து பார்க்கின்றவர்கள், நீங்கள் அறுவடையை மேற்கொள்ளலாம் என்பது ஒரு முக்கிய தகவல். ஸோ அடுத்த 24 மணி நேரத்திற்கான தகவல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் தகவல்களை தொடர்ந்து நாம் பார்க்க போகின்றோம். ஸோ நாளை தினம் அதிகாலை காலை நேரங்களில் இலங்கையின் கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம், தெற்கு மாகாணம் வரைக்கும் பரவலாக மழையை எதிர்பார்க்க போகின்றோம். ஸோ இந்த நேரத்தில் வங்கக்கடலில் உருவாகி இருக்கின்ற தாழ்வு பகுதி மெல்ல நகர்ந்து தமிழகம், இலங்கை நோக்கி வரப்போகின்றது. இதன் காரணமாக தமிழகம், இலங்கையில இன்று நாளை தினம் வெள்ளிக்கிழமை மழையை எதிர்பார்க்கலாம். பாருங்க நண்பர்களே, காலை முதலே இலங்கையில தொடங்கிய மழை நண்பகலுக்கு பிறகு பிற்பகல் வேளைகளில் இலங்கையினுடைய மத்திய மாகாணம், வடக்கு மாகாணம், வட மத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம் வரைக்கும் அநேக இடங்களில் மழை பொழிவு தீவிரமாக இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில நாளை 20ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு பிறகாக மழை டெல்டாவில் முதலாவது பதிவாகும். பிறகு வடகடலோரம், தென் மாவட்டங்கள் என அநேக இடங்களில் இந்த மழையை நாம் எதிர்பார்க்க போகின்றோம். மாலை 4 மணி அளவில் தமிழகத்தில் டெல்டா, தென் மாவட்டங்கள் அநேக இடங்களில் மழை பொழிவு இருக்கும். ஸோ வட உள் மாவட்டங்களுமே ஒரு சில பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். இலங்கையில் மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் நாளை மாலையில் கனமழை பதிவாகும். ஸோ தொடர்ந்து செயற்கைக்கோள் வரைபடத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரவு நள்ளிரவு வேளைகளில் சற்று மழை வாய்ப்பு குறையும். சனிக்கிழமை 21ஆம் தேதி மழை மீண்டும் தீவிரமடையும். ஸோ இந்த நிகழ்வானது இன்னும் வலுப்பெற்று அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லுமா, எப்படிப்பட்ட மழை வாய்ப்புகள் இருக்க போகின்றது என்பது நாம் தொடர்ந்து கண்காணித்து உங்களுக்காக தகவலை கொடுப்பேன். 21ஆம் தேதி பாருங்க, செயற்கைக்கோள் காட்டுகின்ற தகவல் படி பார்க்கும்பொழுது தமிழகத்திலுமே அநேக இடங்களில் கனமழை எதிர்பார்க்க போகின்றோம். வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகள் என அநேக இடங்களில் மழை பொழிவு. குறிப்பாக திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், கடலூர் மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி,
கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு மழை வாய்ப்பு இருக்கும். பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இலங்கையில தேசத்தின் அனைத்து பகுதிகளும் 21ஆம் தேதி சனிக்கிழமை கனமழை பதிவாகும். குறிப்பாக வட மாகாணம், வட மத்திய மாகாணம் கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதி கனமழையும் பதிவாகும். கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், ஊவா மாகாணம், மத்திய மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் அனைத்து பகுதிகளிலுமே மழை தீவிரம் இருக்கும். ஸோ தமிழகம், இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள், இது உங்களுக்கான மிக முக்கியமான தகவல். ஸோ 21ஆம் தேதி தமிழகத்திலுமே கனமழை கொட்டி தீர்க்கப் போகின்றது. ஸோ தமிழகத்திலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள், நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்பவர்களாக இருந்தால் நேரத்தை நீங்கள் திட்டமிட்டு 21ஆம் தேதிக்கு முன்பாகவே உங்கள் பணிகளை முடிப்பது மிகவும் நல்லது. இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள், இன்றைய தினம், குறிப்பாக இன்றைய தினம் 19ஆம் தேதியிலேயே நீங்கள் பல்வேறு பணிகளை முடிப்பது மிகவும் நல்லது. என்றால் தொடர்ந்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி தொடர்ந்து கனமழை பதிவாக போகின்றது. நாள் முழுவதற்கும் பரவலாக கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ 23ஆம் தேதி சற்று காலை வேளையில் இடைவெளி இருந்தாலுமே மாலையில் மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு, தமிழகத்திலுமே ஒரு சில பகுதிகளில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். ஸோ 24ஆம் தேதி மழையின் வாய்ப்புகள் சற்று குறைந்து 25லுமே மழை குறைவாக பதிவாகும். ஸோ ஒரு சில நாட்கள் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். ஸோ 24ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், இலங்கையில் அநேக இடங்களில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் இது போன்ற நிகழ்வுகள் வரப்போகின்றதா, எப்பொழுது எந்தெந்த மாவட்டங்கள் மழை பொழிவு இருக்கும் போன்ற தகவல்களை நீங்கள் தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனலை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிச்சயம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். தமிழகத்திலிருந்து நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் பார்க்கின்றீங்க. கணிசமான அளவு தமிழகத்திலை விட இலங்கையிலிருந்து தான் நிறைய நண்பர்கள் நீங்கள் பார்க்கின்றீங்க. கடந்த 2 ஆண்டுகளாக நோவா அகாடமி என்ற நமது சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தீங்க. இப்பொழுது வெதர்மேன் நோவா சேனல், நோவா அகாடமி என்ற சேனல் தொடர்ந்து ஒரு சில காரணங்களால நோவா அகாடமி நமக்கு ஒளிபரப்ப முடியாததுனால நம்முடைய சேவை என்பது தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த சேனலை தொடங்கி இருக்கின்றேன். உண்மையிலேயே பணத்திற்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவோ இந்த சேனலை தொடங்கவில்லை. நண்பர்கள் நமது சேவையை விரும்பி பார்ப்பதனால தொடர்ந்து நாம் இந்த தகவலை கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் இந்த சேனலை தொடங்கி உங்களுக்காக வழங்கி வருகின்றேன். தொடர்ந்து பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திடுங்க. இது போன்ற அடுத்த தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.